வாயில எப்பயுமே துர்நாற்றம் அடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லி நிறைய மவுத் வாஷ் இல்லை சூயிங்கம்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இருந்தும் அந்த விஷயம் சரியாகவே இல்லைன்னா, நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயம் மட்டும் செஞ்சு பாருங்க. அது கண்டிப்பாக சரியாகும். ஃபர்ஸ்ட் நம்ம வாயில எதனால துர்நாற்றம் அடிச்சிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா பல்லு தேய்க்கிறது இல்லை, டங் ஒழுங்கா க்ளீன் பண்ணுறது இல்லை, நமக்கு நிறைய சொத்தப்பல் இருக்குது, இல்லை நம்ம ஈறுகள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வாயிலிருந்து எப்பயுமே கெட்ட ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா தண்ணி குடிக்காமல் வாயிலிருந்து எப்பயுமே வறண்டு போயிருந்தாலும் வாயிலிருந்து பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குடல் ஆரோக்கியம் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிட்டே இருந்தாலும் நம்ம வாயிலிருந்து அதிகப்படியான பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இல்லை ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நம்ம வாயிலிருந்து பேட் பிரெத் வந்துகிட்டே இருக்கும். சரி, நம்ம வாயிலிருந்து வர ஸ்மெல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை நல்லா பல் விளக்கிங்க. உங்களோட டங்கை நல்லா டங் கிளீன் வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. அது கூட என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் நல்லா தண்ணி குடிங்க. அப்படி இல்லை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சோம்பு இல்லைன்னா வந்து ட்ரை கிரேப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. அது சாப்பிட்டிங்கன்னா தற்காலிகமாக நம்ம வாயிலிருந்து வர பேட் பிரெத் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து நல்லா சூ பண்ணி 1 நிமிஷம் நல்லா சூ பண்ணி கீழே துப்பிடுங்க. அதுவும் வந்து நம்ம வாயிலிருந்து தற்காலிகமாக வர பேட் பிரெத்தை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நல்லா சுடுதண்ணி எடுத்து அரை லெமனை நல்லா புழிஞ்சிட்டு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கி நம்ம வாயில போட்டு கொப்பளிச்சு கீழே துப்பிடணும். அது மாதிரி 3 தடவை பண்ணணும். எப்படின்னா 30 செகண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பப்போனா காலையிலேயே ராத்திரி நல்லா பண்ணி பாருங்கள். நம்ம வாயிலிருந்து வர பேட் ஸ்மெல் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அது கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உணவுகள் சாப்பிடலாம். எதெல்லாம் சாப்பிட்டா நம்ம குடல் ஆரோக்கியம் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தயிர் சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், ஸ்ட்ராபெரி சாப்பிடலாம், ஃப்ளாக்ஸீட் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் கேபேஜ், ப்ரோக்கோலி இதெல்லாம் சாப்பிட்ற மூலியமாக நம்மளால குடல் ஆரோக்கியத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வாயில் இருக்க துர்நாற்றம் போகவே இல்லை, 2 வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னா தயவுசெய்து பக்கத்தில் இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது நம்ம உடம்பு கொடுக்குற ஒரு சிக்னல் தான். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.